வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 10th பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கமூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும், ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேமாக இருக்கும் கூட இது. இந்த சம்மு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு வந்து ஒரு 2 டைப் இருக்குது. சரிங்களா? டைரெக்டாக வர்க்கமூலம் ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஏபி அப்படியோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. சரியா? ஸோ அந்த சம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் இருக்குல்ல, அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வேரியபிள் வச்சு போடலாம். இன்னொரு மெத்தட் வேரியபிள் இல்லாமல் நம்பரை வச்சு போட்டால் நம்ம ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ நம்பர் மட்டும் எடுத்து எழுதுங்க. 121 மைனஸ் 198 ப்ளஸ் 183 ப்ளஸ் 216 ப்ளஸ் 144. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வர்க்க மூலம் தான் காண சொல்லியிருப்பாங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்லேருந்து ரெண்டாக பிரிச்சுருங்க. சரிங்களா? பிரிச்சிட்டா ஒரு நம்பர் மட்டும் தனியாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை நம்ம எடுக்கணும். 121 வந்து எதோட வர்க்கம் அப்படின்னா 11உடைய ஸ்கொயர் தான் வேல்யூ இது. அப்போ இங்கே ஒரு 11 போட்டுக்கணும், இங்கே ஒரு 11 போடுறோம். இப்போ 11 × 11 அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். இதுதான் ரூலு. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 121. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். இப்போ அடுத்து இந்த பேட்ச் அப்படியே கொண்டு வரணும். நார்மல் டிவிஷன் தான், ஆனால் இங்கே ரெண்டு பேராக உள்ளே எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அப்போ மைனஸ் 198 ப்ளஸ் 183. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து செகண்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு நம்பர் தான் இருக்கும். செகண்ட் ஸ்டெப் இங்கே வரும்போது 2 நம்பர் வரும். அப்போ நம்ம இங்கே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 22 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 22. இப்போ செகண்டாக ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பர் எப்படி போடலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் கூட எதை மல்டிபிள் பண்ணால் இங்கே உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அதான் ரூலு. அப்போ 22வா? ஸோ இங்கே லாஸ்ட்டு டிஜிட் யூனிட் லாஸ்ட்டு டிஜிட் நமக்கு என்ன இருக்குது? 8 இருக்குது. இங்கே 2 இருக்குது. அப்போ 1 2 4 சார் வரலாம். 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்படிலாம் 9ல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். 4ல் மல்டிபிள் பண்ணால் 4 × 20 பார்த்திங்கன்னா நம்ம 80 சம்திங் தான் வருது. அப்போ 9 டைம்ஸ் எடுக்கலாம். இங்கே மைனஸ் நம்பர் வருதால் அப்போ இந்த நம்பர் கூட எதை பெருக்கணும் அப்படின்னா -9 பெருக்கணும் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க நம்பர் கரெக்டாக வரும். அப்போ சரிங்களா? அப்போ -9 இங்கேயும் போட்டுக்கணும், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த மைனஸ் நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பரால் இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரணும். இதுதான் ரூலு. சரிங்களா? அப்போ இதில் மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணால் -198 கிடைக்கும். 9 × 9 ப்ளஸ் 81. ஓகேவா? இப்போ சரியா? ஓகே. சரிங்களா? 1 செகண்டு. இதில் வந்து கொஸ்டினில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் வேல்யூவில் இருக்கும். ஓகேங்களா? மைனஸுங்களா? ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, மைனஸில் இருக்கும் இதோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் தான், கொஸ்டினில் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இது மைனஸு. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு இருக்குங்களா? மைனஸ் 1 செகண்ட். ஓகே, மைனஸ் தான். சரிங்களா? கொஸ்டின் இங்கே மைனஸு. ஸோ இங்கே மைனஸ் இருக்கும். அப்போ 9 சார் வந்து ப்ளஸ் 81 இருக்கும். இப்போ நம்ம சைன் சேஞ்சஸ் பண்ணுவோம். இந்த மைனஸ்க்கு ப்ளஸ் நம்பர் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து என்ன வரும்னா மைனஸில் வருங்களா சைன் சேஞ்சஸ்க்கு? மைனஸ் மைனஸ். அப்போ நமக்கு மைனஸ் இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 6 2. ஓகேவா? 260. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பேட்ச் உள்ள எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் ரூலு. ப்ளஸ் 216 மைனஸ் 144. இப்போ தேர்ட் ஸ்டெப் வரும்போது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்னா இங்கே இதை மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு நம்பரு, அடுத்து 2, அடுத்து இங்கே 3 நம்பர் வரும். இது 22 ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணியாச்சு, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 9 மல்டிபிள் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறோம். இதான் ரூலு. ஓகேங்களா? அப்போ -18. இப்போ தேர்டாக ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கேயும் போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 22 இருக்குது. ஸோ அது கூட எதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். அப்படிலாம் இதோட சம முடியுதில்ல. இங்கே பார்த்தோன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கும். இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ நம்ம கிடைக்கும் 12ஓட ஸ்கொயரில் வரும். அப்போ 12 தான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம்னா கரெக்டான அதுதான். ஒன்று இப்படி லாஸ்ட் இப்படியும் எடுக்கலாம், இல்லை இப்படி நமக்கு ரூல் படி இது கூட பண்ணுற மாதிரி. இப்போ இது கூட என்னன்னா இப்போ 12ல் மல்டிபிள் பண்ணோம், மைனஸ் வரதால -12. அப்போ -12 -12 அவ்வளோதான். இப்போ இந்த -12ஆல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரணும். 12லையும் 22
மல்டிப்ளை பண்ணால் -264 கிடைக்கும். இங்கே 18ல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 216 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தானே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 144 கிடைக்கும். சரியா? சைன் சேஞ்சஸ் பண்ணால் இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸ்ஸு கேன்சல் 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 0. ஓகேவா? தர்ஃபோர் இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும். மாடுலஸ் ஆஃப் இது தான் நமக்கு ஆன்சரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டு x⁴1 x⁴2 x⁴3 அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி இது கான்ஸ்டன்ட்டு x⁴1 x⁴2 அப்படி கொடுக்கணும். 11x2 - 9x - 12 இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட்டு x1 x⁴2 அந்த வேரியபிள் நம்ம எடுத்து கொடுத்துக்கிறோம். சம்மில் அப்ளை பண்ணும்போது நம்ம அது பண்ண தேவையில்ல. ஓகேவா? இப்போ அந்த ஏபி வேல்யூ ஃபைண்ட், இது வந்து ஒரு முழு வர்க்கம் எனில் a, bயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க கொஸ்டினில். ஓகேவா? ஸோ இது வந்து அதே மாடல் தான். அதே மாதிரி சால்வ் பண்ணி அப்போ ஏ இடத்துல என்ன இருக்கும், பி இடத்துல என்ன இருக்கும்னு பார்க்கணும். ஆக்சுவலாக ஏன் நம்ம இந்த சம்மை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட்டில் வந்து ஏபி கொடுத்து சம்மு கேட்பாங்க. அதை நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கேருந்து நம்பர் போட்டே போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துச்சு. அப்போ அதனால் இது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுவும் ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். இதை அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்துட்டு இதை அப்படியே இந்த பக்கம் அப்படியே நம்ம சேஞ்சஸ் ஆல்டர் பண்ணுற மாதிரி. அதாவது 100 + 220x + 361x² + bx³ + ax⁵ அவ்வளோதான். இப்போ அப்படியே ஏபி லாஸ்ட்டில் போயிடுச்சா. இப்போ நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சம் அப்படி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே சம் அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள்லாம் கேன்சல் பண்ணிவிடுவோம். கேன்சல் பண்ணிட்டு நம்பர் எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு 100 + 220 அந்த சைனோடு எழுதணும். சரிங்களா? + 361 அதுக்கப்புறம் +b + a. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு செட்டாக பிரிச்சுருவோம். இது கொஞ்சம் மட்டும் தனியாக இருக்குமா. இது நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம 10 100ன்னு தெரியும். அப்போ 100 சைன் சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைச்சிருன்னா 0 கிடைக்கும். அடுத்த பேட்ச் கீழே எடுத்துகிட்டு வருவோம். அப்போ என்ன கிடைக்கும், 220 ப்ளஸில் தான் இருக்கா, அதனால் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு +361. இப்போ நமக்கு ரூல் என்ன, இப்போ நம்ம வந்து 10 இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், 20 கிடைக்கும். இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடுவோம், அந்த செகண்ட் நம்பரு. அப்போ நமக்கு இங்கே எப்படி போடுவோம், ஃபஸ்ட் நம்பர் கூட எதை மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்ப்போம். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ 11 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 × 11 22 0 வரும். ஸோ அப்போ அந்த 11 தான் இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ +11 தான் அப்ளை பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் போடுவோம். இப்போ இந்த 11 அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த 2 நம்பர் கூட உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படிலாம் இங்கே இருக்குல்ல 11, இதால் இந்த 2 நம்பரையும் உள்ளே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இங்கே மல்டிப்ளை பண்ணால் 220, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 121. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், சைன் சேஞ்சஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி ப்ளஸில் இருக்கிறது இல்லையா, அதில் மைனஸ்னு வரும். இது கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்படி கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் பண்ணால் 0. இங்கே பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ இங்கே பண்ணோம் அப்படின்னா 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பேட்ச். இங்கே நமக்கு என்ன இருக்குது, பி இருக்குது, இங்கே ஏ இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், தேர்டு ஸ்டெப் வரும். தேர்ட் ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணணும், இங்கே மறுபடியும் ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணிட்டோம். இங்கே நம்ம 20 அப்படி வச்சுக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால் இங்கே மல்டிபிள் பண்ணுறோம் 22. இப்போ தேர்டாக ஒரு நம்பர் போடுவோம், அதே நம்பர் இங்கே கொண்டு வரோம். அதான் ரூலு. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இது கூட எதை மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். இங்கே 24 வருதா, அப்போ இது கூட எதை மல்டிபிள் பண்ணலாம், 12 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 24 கிடைக்குமா. அப்போ நம்ம 12 தான், இங்கே ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதே ப்ளஸ் தான் இங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த 12ஆல் அதே +12 இங்கே அப்ளை பண்ணுறோமா. இப்போ இதை அப்படியே 3 நம்பரையும் 12ஆல் மல்டிபிள் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இங்கே பண்ணால் 24 0 வருமா. இங்கே 12 மல்டிபிள் பண்ணணும், அதாவது 22 × 12. ஸோ 4 4 2 4 6 264 264. நெக்ஸ்ட் இங்கே பண்ணோம் அப்படின்னா 144. இப்போ இங்கே சைன் சேஞ்சஸ் பண்ணுவோம். இதுவும் சைன் சேஞ்சஸ்ஸு. இது கேன்சலாக இங்கே மைனஸில் இருக்குது, இது கேன்சல் ஆகணும்னா மேலே என்ன இருக்கணும்னா இதே நம்பர் ப்ளஸில் இருந்துருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். அப்போ தேர்ஃபோர் பி இருக்க இடத்துல 264 வந்துருக்கணும். ப்ளஸில் இருந்து தானே கேன்சல் ஆகும். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மைனஸு. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா a = 144 ப்ளஸில் இருக்கும்.
ஏன்னா இங்கே ப்ளஸில் இருந்தால் தான் மைனஸ் கேன்சல் ஆகும், ப்ளஸில் இருந்தால் மைனஸ் கேன்சல், தேர்ஃபோர் ஏபியோட வேல்யூ. ஓகேவா? இந்த ஃபேமருக்கும் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த 2 மாடல் தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 2 டைப்பு கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.